எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநட்டி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் புதன்கிழமை 18/6/2025, உத்தராயணம் விஸ்வாவசு வருடம், ஆனி மாதம் 4ஆம் நாள், தேய்பிறை அஷ்டமி. இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி காலை 10:58 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:50 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம், கடகராசி சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. தேய்பிறை அஷ்டமி. என்ன செய்யலாம்? கால பைரவருக்கு வழிபாடு செய்யலாம். கால பைரவரை தொழுதால் கடன்கள் தீரும். எந்த மாதிரி கடன்கள் தீரும்? முதல்ல பிறவி கடன் தீந்துரும். புரியுதுங்களா? கால பைரவரோட வழிபாடு பிறவி கடன் தீரும். இப்போ நிறைய ஃபேமிலிஸ் பிரச்சனை என்னன்னா, டைவர்ஸ் 2 பேருமே கேட்டுருவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் கணவன் மீது தப்பு இருக்கும். ஆனால் கணவன் வேணும்னே டைவர்ஸ் கொடுக்காம வச்சிருப்பாரு. இல்லை மனைவி மேல் தான் தப்பு இருக்கும், மனைவி வேணுன்னே அவங்களுக்கு விடாமல் அந்த டைவர்ஸ் கொடுக்காம இழுத்து போட்டுன்னே இருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய பாவம். சம்மதப்பட்டவங்க விலகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தானே முன் வந்து விலகுவதுன்றது சால சிறந்தது. அப்புறமேட்டு கூட கூடிக்கலாம். ஆனால் விலகும் போதே சண்டை சச்சரோடு விலகும் போது அது எப்போதுமே சேர முடியாமல் போயிடும். உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, சரி சந்தோஷம், நீ நான் சந்தோஷமா நானும் சந்தோஷமா விட்டு அதை விடுத்துட்டு இப்போ ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ இல்லை, உங்களோட வாழ்க்கையில பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபியூச்சர் நல்லாவே இருக்காது. பழிவாங்குகின்ற ஆணுக்கோ பழிவாங்குகின்ற பெண்ணுக்கோ வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. பிடிக்கலையா, சரி நீ அப்படி இரு, நான் இப்படி இருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போட்டு இழுத்துக்கிட்டு அங்கே வா இங்கே வா அந்த இதுன்னு பண்ணிகிட்டே இருந்தேன்னா 2 பேர் வாழ்க்கை எப்போ சிறப்பாக இருக்குது? புரியுதுங்களா? இந்த தேய்பிறை அஷ்டமி, கணவன் மனைவி பிரிவுக்குள்ளே இருக்கிறவங்க இது சிக்கல் இல்லாமல் விடுவதற்கான வழி இன்றைய நாளில் கிடைக்கும். பைரவர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்படையுங்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி எப்பொழுதும் ஒரு யோகமான ராசி என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் 7 சனி வந்ததால சில விஷயங்கள் தடுமாறிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை பத்தி கவலையே படாதீங்க. தெளிவா, நம்பிக்கையா, நேர்மையா இருங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருங்க. சோம்பல் தன்மைக்கு போகாதீங்க. பளிச்சுன்னு இருக்காதீங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேலையில பளிச்சுன்னு இருங்க. ஆடை விஷயத்திலையோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ ஒரு உழைப்பாளிக்கு என்னென்னலாம் இருக்கோ அப்படி இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாள். ரொம்ப வசதிகள் கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கின்ற, காத்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். அதனால இந்த நாள் சிறப்பான ஒரு நல்ல நாள். பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வரவுக்கு பஞ்சம் இல்லை. எங்கிருந்தேனும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சென்று சேரும். அதை நீங்க கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த நாள்
அற்புதமான ஒரு யோகம், ஒரு கரெக்டாக இருக்கும். இந்த நாளில் வந்து சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிக்கல் மிகுந்த ஒரு நாள். டென்ஷன், 7.5 சனி, அஷ்டம சனிலாம் போயிடுச்சு. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குல்ல, நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏதோ ஒரு நாள் சிக்கல் வரும்போது அதை தவிர்த்துக்கிறது நல்லது தானே. பொதுவாக தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தலைவலி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளியில் பயணம் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கொடையாவது எடுத்துகிட்டு போங்க. மழைக்கும் சரி வெயிலுக்கும் சரி, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு பாதுகாப்பாயிரும் உங்களுக்கு. அதனால் இந்த நாளில் கவனமுடன் பயணம் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு நிம்மதி பெருமூச்சு ஓடுகிற நாள். இந்த நாள் இருந்த பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துடும். கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகலாம். இன்னைக்கு இந்த நாளில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் சூழ்ச்சிகள் ஜெயிப்பீங்க. யார் எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையை எப்போதும் ஜொலிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னதான் ஆனாலும் சரி பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா கந்தையானாலும் கசிக்கு கட்டு, கூழானாலும் குளித்து விட்டு குடின்ற மாதிரி ஒரு பாலிசியில் உள்ளவங்க. எப்போதும் உடல் தூய்மை உள்ள தூய்மை, இது ரெண்டுமே உங்களுக்கு வேத வாக்கு. அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகளை விலக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெற்றி நிச்சயமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், ஏற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கின்ற ஒரு அமைப்பு, மகிழ்ச்சி. அது வெற்றி கிடைச்சாவே மகிழ்ச்சி கிடைச்சிச்சு இல்லைங்களா. அதனால நீங்க எல்லா புது முயற்சிகளும் செய்யலாம். என்ன ஒரு விஷயம், சகோதர விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துங்க. தொழில கவனம் வச்சு செய்யுங்க, வெற்றி உண்டு உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் வந்து பயம் குடிகொண்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவாங்க இல்ல, கருணாக புற்று குடிகொண்டு வாழுதுன்ற மாதிரி பயம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்குது. இது நடக்குமோ அது நடக்குமோ. இதுவே லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா ஆகுவீன்னு சொல்றாங்க. அதனால நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் கிரக நிறுவனம் சூப்பரா இருக்குங்க. நீங்க நினைக்கிறதா நடக்கும். கொஞ்சம் கவனம் சிதறாம இருந்தா ஜெயிச்சு முடிச்சிருவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நாள். ஆனா இருந்த போதிலும் தொழிலில் சில முடக்கங்கள் உண்டு. மனைவியோ அல்லது கணவன் குடும்பத்தாரோடு சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் உண்டு. ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். புதிதாக முயற்சி செய்ய நினைப்பவர்கள் இன்று அதுக்கான யோசனைகளோ அதுக்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு உற்சாக கழிப்புடன் இருப்பீங்க. கேட்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தோடு இருப்பீங்க. ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் ராகு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது வெற்றி அடையும். அந்த முயற்சி இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி அடையும். படிப்புலையோ சரி, வேலையிலையும் சரி, சக தொழிலாளர்களும் சரி, அல்லது இந்த LIC இந்த மாதிரி போன்ற துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இன்னைக்கு ஜெயிச்சு நிற்பாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைவாங்க. மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள். ஒரு வெற்றி, உயர்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு எல்லாமே உண்டு. பொறுமை, நிதானம். பிள்ளைகள் வழியில கத்தவே கூடாது, பேசவே கூடாது. இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட வேண்டியதுதான். நீ ஏன் அதை செஞ்ச, அதை ஏன் செஞ்சு, இதை ஏன் செஞ்சுன்னு கேட்டு உங்களுக்கும் தொந்தரவாயிடும், அவங்களுக்கும் தொந்தரவாயிடும். மன மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உங்களால முடியும். அதனால அதை கவனமா மேற்கொள்ளுங்க. வெற்றி உண்டு உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.